என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், இந்த பாலச்சந்திரன் பிரபாண்ட கடைசிப்படி என்ற அந்த இதில் கருணாதான் காட்டி கொடுத்த ஏதோன்று சொல்லி, எனக்கு அப்படி கருணா காட்டி கொடுத்தேன் என்னால் நம்ப முடியே இல்லை. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால், இது பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் தற்போது முன்னாள் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களிடம் ஒரு முதல் தடவையான ஒரு கேள்வி, தற்போது பேசும் பொருளாக பேசிக்கொண்டிருக்கின்ற கேள்வி, ட்ரப் பாடகர் சங்கீதன் கைது சம்பந்தமாக. இது சம்பந்தமாக தற்போது அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி இருக்கிறார். இது சம்பந்தமாக ஒரு முழுமையான விளக்கம் உங்களால் தர முடியுமா? நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. சங்கீதனுடைய அந்த பாடல், அந்த கருத்தோடு எனக்கு இணக்கப்பாடு இல்லை. ஏனென்றால் அந்த கடந்த காலத்தில் ஒரு தவறான வழிநடத்தல் காரணமாக இவ்வாறான கருத்துக்கள் அல்ல இவ்வாறான அதை நோக்கின செயல்பாடுகள் மீண்டும் எங்களோட மக்களுக்கு ஆபத்தை, துன்பத்தை, துயரத்தை விளைவிக்கும். ஆனபடியினால் அந்த கருத்தோடு எனக்கு இணக்கப்பாடு இல்லை. இருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டம்ன்றது எங்களோட நாட்டுக்கு தேவையில்லை. என்னது பயங்கரவாத தடை சட்டம்ன்றது 79ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நானும் கைது செய்யப்பட்டு 80, 81, 82, 83ஆம் ஆண்டு மட்டும் தடுப்பு காவலில் இருந்த நான். அப்புறம் உங்களுக்கு தெரியும், 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு பிறகு வெளிக்கடையில் நடந்த தமிழ் சிற கைதிகள் கொலை செய்யப்பட்ட பிறகு எஞ்சியிருக்கிறார்கள், எஞ்சியிருக்கிறார்களை மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றியிருந்தவ. அப்புறம் நாங்கள் மட்டக்களப்பு சிறையிலேருந்து அதை உடைச்சு கொண்டு வெளியில் வந்துட்டோம். அப்போ இலங்கை போன்ற நாடுகளுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லைன்றது தான். 70ஆம் ஆண்டு அளவில் ஜேவிபி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினவ, வன்முறையில் ஈடுபட்டவ. அவையிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அழிக்கப்பட்டு பல பேர் துன்பத்துக்குள்ளாகினவ. அதுக்கு பிறகு 87ஆம் ஆண்டு மீண்டும் ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறையில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டபடியினால் ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர் ஜோதிகள் எல்லாம் கொல்லப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு கணக்கு நடந்தது. அதுபோல் தமிழ் இளைஞர்களுக்கும் நடந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த ஜேவிபியினுடைய பிரச்சனை நேரத்தில் அரசாங்க படையினர் நடந்ததை விட தமிழ் இளைஞர்களுடைய விடயத்தில் அதே மாதிரியான பாதிப்புகள் குறைவு. பாதிப்புகள் இருந்தது, அதோடு ஒத்து பார்க்கல குறைவு. அப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கிற நாட்டுக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, தேவையில்லைன்றது தான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம், என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொன்னதில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்கிறதா சொல்லியிருந்தவ 1.5 வருஷத்துக்கு மேலேயாச்சு நடக்க இல்லை. அதை நீக்கப்பட வேணுமென்றதான் எங்களோட நிலப்பாடு. சங்கீதனையும் அதுக்குள்ளே கைது செய்யக்கூடாது, சாதாரண சட்டத்துக்குள்ளே கைது செய்திருக்கலாமே ஒழிய பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே கைது செய்தது சரியானதல்ல என்றதுதான் எங்களோட நிலப்பாடு. தற்போது பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம், தென்னிலங்கையிலே ஒரு 10 வயது சிறுமியை கற்பழித்த
மதகுருவை பிணையில் விடுதலை செய்து விட்டு வெறுமனவே ஒரு ட்ரப் பாடகரை தமிழன் என்ற ஒரே காரணத்தினாலே அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவர் மீது பாய்ந்திருக்கின்றது. இதற்கு இந்த நீங்கள் ஒரு இதுக்கு முதலிருந்த அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர் என்ற அடிப்படையிலே இதனுடைய வேற்றுமையை எப்படி கருதுகிறீர்கள்? இல்ல, இதுல 2 குற்றங்களும் வெவ்வேறானவை. இப்ப அவருடைய இது ஒரு சமூக சீரழிவுக்குரிய, அந்த பிக்குனுடைய இது சமூக சீரழிவுக்குரியது, அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அப்ப அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேணும். இங்கால சங்கீதனுடைய பிரச்சனை அதுல இருந்து ஒரு வேறுபட்டது. அது ஒரு, அதாவது தமிழ் சமுதாயத்துக்குள்ள அவ்வாறான பாடல்கள் இளைஞர்கள் மத்தியில் அவர்களை மீண்டும் தவறான திசைவழிக்கு கொண்டு செல்லும் என்றொரு இதில் அரசாங்கம் அப்படி யோசிச்சிருக்கலாம். ரெண்டும் வெவ்வேறையான இதுகள். ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த அவருடைய பிக்குனுடைய முற்றுமுழுதாக அதை நான் நிராகரிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. இந்த இதில் 2 வகையாக பார்க்குறோம். ஒன்று, இவ்வாறான கருத்துக்கள் எங்களோட சமூகத்துக்குள்ள வரக்கூடாது, என்ன கடந்த காலத்தில் நிரம்ப எங்களோட சமூகம் நிரம்ப அனுபவிச்சிருக்குது, அதோட அது வேண்டாமன்றது தான். ஆனால் அதுக்காக பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கைது செய்து அவர் தண்டிக்கப்பட வேணுமென்றல்ல, சாதாரண சட்டத்துக்குள்ள மற்ற இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவ்வாறான பாடல்களை அல்லது தேர்தலில் வெல்றதுக்காக அந்த கருத்து சார்ந்த முன்னவர்களை பாராட்டி போழ்ந்தெல்லாம் நடந்திருக்குது. அப்படின்னா அவையிலும் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட வேணும். ஆனால் அங்கே நடக்க இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள், கடந்த நாட்களிலே பாராளுமன்றத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றோர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா போன்றோர்களும் அவருடைய, அதாவது சங்கீதன் படித்தது, பாட்டு படித்தது அவ்வளவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் சரத்துக்கு கூழ் வராது என்று கயந்திரகுமார் அவர்கள் கூறியிருக்கிறார். பிரபாகரன் என்று கூறலாம், விடுதலை புலிகள் என்று சொல்லி கூறலாம். இதைவிட அவர் என்ன மோசமாக அதிலே பாடியிருக்கிறார் என்ற கேள்வியையும் பார்லமெண்டத்திலே கூறியிருக்கிறார். ஆனால் ஏன் பயங்கரவாத சட்டம் அவருக்கு பாய்ந்தது? இல்லை, அந்த பாடலை நீங்கள் கேட்டீங்களோ? உங்களுக்கு அந்த பாடலை பற்றி பாடல் வரிகள் ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். அதில் அவர் தற்கொலை குண்டை பற்றி சொல்லியிருக்கிறார், கணிதத்தில் சொல்லியிருக்கிறார் தானே. மனப்படினால் அவையில் ஒரு அரசியலுக்காண்டி நாடாளுமன்றத்தில் என்ன கதைச்சிட்டு போகலாம் ஒழிய அந்த பாடலுக்குள்ள அந்த என்றால் அவர் அந்த யுத்தம் முடிவடைய அவருக்கு 6-7 வயது. இப்போ அவர் உணர்வுபூர்வமாக எல்லாம் அதை உணர்ந்து பாடியிருப்பாரான்ட்டு நான் நினைக்கையில். எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குத்தானே. அவர் என்னென்றால் ஒரு புகழ விரும்புறதுக்காண்டி, அதால் காசை சம்பாதிக்கலாம்ன்றதுக்காண்டி. ஏன்னா இங்கே சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இங்கே இலங்கையில் அது ஒரு குடிசை கைத்தொழிலாக வந்திருக்குது. அதனுடைய முன்னேற்றம். அப்போ அதில் ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம், புகழ சம்பாதிக்கலாம் என்ற ஒரு இதிலான அவர் அதை பாடியிருப்பார் ஒழிய அதை உணர்ந்து பாடியிருப்பாருன்னு நான் நினைக்கையில். இருந்தாலும் அந்த கருத்தோட எனக்கு இணக்கப்பாடில்லை. இந்த கருத்தோட அதில் சொல்றேன், மீண்டும் எங்களுடைய சமூகத்தை துன்பத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடாதுன்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அப்போ நீங்க கூறுகிறீர்களா அதுக்காண்டி அவர் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட வேண்டும் என்றும் நான் சொல்ல வரையில். அப்போ நீங்கள் கூறுகிறீர்களா, எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய இளைஞர்களை திருப்பியும் ஒரு பாதாள குழிக்குள் தள்ளிவிடுகிற நோக்கோடு பாராளுமன்றத்திலே தங்களுடைய உரைகளை நிகழ்த்துகிறார்கள்? உங்களுக்கு தெரியும், அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்த தலைவர்கள் அந்த திட்டம் சம்பந்தமான ஒரு வேலை திட்டம் இருக்கு. அந்த திட்டம் தனிநாடு என்று சொல்லி முன்வைச்ச அந்த திட்டம் தொடர்பான நம்பிக்கையோ அல்லது அது தொடர்பான அதை அடையிறதுக்கான வேலை திட்டமோ அவைகள்ட்ட இருக்கையில்
தேர்தலில் வெல்ல வேணுமென்றதுக்காகத்தான் முன் வச்சது. அப்போ அன்றைக்கு நாங்கள் இளைஞர்களாக இருந்த நாங்கள் அதுக்கு எடுபட்டு போனோம். எடுபட்டு தான் இன்றைக்கு இந்த நிலைமையில நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ நான் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையில் நான் அதை நியாயப்படுத்த வரையில் அன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆயுத போராட்டத்துக்குரிய ஒரு தேவை உண்டு எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு இருந்தது. ஆனால் பிறகு இடையில அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. அதுலேருந்து முன்னோக்கி போயிருக்க வேணுமென்றதுதான் என்னுடைய இது. தொடர்ந்து வன்முறையில் பயங்கரவாதம் என்று போனதை நான் ஏற்றுக்கொள்ளேன். ஏன்னா எந்த அரசும், அதாவது அரசுக்கு எதிராக எங்கேயும், இலங்கையில் மாத்திரம் இல்லை, எங்கேயும் வன்முறையில் ஈடுபட்ட அரசுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டால் அல்ல ஆயம் தூக்கி போராடினால் அரசு அதை இரும்பு கரம் கொண்டு நசுக்கும். ஏன்னா இலங்கையில் இப்போ தமிழ் இளைஞர்களை விடுவோமே, இலங்கையில் 2 தடவை சிங்கள இளைஞர்கள் 70ஆம் ஆண்டிலையும் 87ஆம் ஆண்டிலையும் தொடங்கி என்ன நடந்தது? இரும்பு கரம் கொண்டு தான் நசுக்கினார். அது பெங்களுக்கு அது விதிவிலக்காக இருக்க முடியாது. அப்படியேத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் பழம்பெரும் அரசியல்வாதிகளை எல்லாரையும் பின்தள்ளி விட்டு சாவகச்சேரியில இருந்து ஒரு சாதாரண ஒரு மருத்துவரை பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறார்கள். மக்களுடைய கணக்குத்தான் என்ன? காலத்துக்கு காலம் அவ்வாறான தவறுகள் நடந்திருக்குது. இனி வருங்காலத்தில் மக்கள் அதை உணர்ந்து சரியானவர்களை தெரிவு செய்கிறது மக்களுடைய பொறுப்பு தானே, மக்களுடைய கடமை. இது பரிச்சுனால மாத்திரமல்ல, காலத்துக்கு காலம் கடந்த காலங்களில் ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அல்லது ஜனநாயக போராட்டமாக இருக்கலாம், அப்படியான தவறுகள் எல்லாம் நடந்திருக்குது. அது எங்கட சமூகம் கண்டு வந்திருக்குத்தானே. தற்போது நாடு ரீதியாக தென்னிலங்கையிலே பாரிய ஒரு பூதகரமான ஒரு பிரச்சனை ஒன்று வெடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நீங்களும் அந்த ஆட்சியிலே அங்கம் வகித்தவர் என்ற அடிப்படையிலே ஓய்வு பெற்ற புலனாய்வு ஒரு அதிகாரி சுரேஷ் சாலே அவருடைய கைது பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ நீங்கள் இப்போ நான் அந்த ஆட்சியில் அங்கம் வைத்தன்ற ஒரு கருத்தை சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் யுத்தத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் 2 தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தமிழ் பிரதிநிதிகளும் இருக்கிறோம். நீங்கள் அதை விட்டுட்டு என்கிட்ட விசேடமாக என்கிட்ட கேட்குறீங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த சரணடையக்கில் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தமிழ் பிரதிநிதிகளும் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயும் இருக்கிறோம்ன்றது வேறு முன்னாள் பிரதிநிதி. இது இப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறபடியினால் நான் அதை பற்றி கருத்து கூற விரும்புகிறேன். காலத்துக்கு காலம் பலரை கைது செய்வதாக சொல்லப்படுகிறது. சிலர் கைது செய்யப்படுகினோம், சிலர் விடுவிக்கப்படுகினோம். அது மாதிரி அப்படியான ஒரு செய்தியாக அது இருக்கலாம். தற்போது பல செய்திகள் பல விதமாக வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த செய்தியும் வருகிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக இருக்கிறன. ஆட்சி மாற்றங்கள் வரலாம். இந்த தற்போது இருக்கிற அரசாங்கத்தை விட்டுட்டு முதல் இருந்த அங்கம் வகித்த அரசாங்கங்கள் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரலாம். அதுக்கான சில நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சூழல்ல இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் தொடர்பாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்திகள் இருக்குது. அதனுடைய அர்த்தம் உடனடியாக ஒரு ஓவர்நைட் என்று சொல்லினோம், இரவோடு இரவாக மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்க இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அந்த மாற்றங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று நினைக்கிறேன். ஓகே, நீங்களே கூறுகிறீர்கள், அது சரியாகத்தான் இருக்கும் என்று நாங்களே நினைக்கின்றோம். அந்த வகையிலே ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்தால் தற்போது இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள் உடனடியாக நீக்கப்படுமா, அல்லது தற்போது கூறி வந்த அரசாங்கம் மாதிரி தான் இனிவர அரசாங்கம் நடந்து கொள்ளும்? பயங்கரவாத தடை சட்டம் என்றது தமிழருடைய தரப்புல நான் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுமா இருந்தால், ஒரு தேர்தல் வருமா இருந்தால் நான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போவேன் என்று நான் நம்புகிறேன். அப்படி போனால்
அந்த பயங்கர யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் எனக்கு என்னுடைய மக்கள் கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் 4-5 ஆசனங்களை தருவார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய நியாயமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அரசியல் முடிவுகள் எடுத்து நான் செயல்படுத்துவேன்ன்றதை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த காலத்தில் நான் எதை சொல்லி வந்தனானோ அதை செய்து வைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது, நாங்கள் 3 ஆணாக்களை முன்வச்ச நாங்கள். முதலாவதான மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு, 3வதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3 பக்கத்திலையும் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். விரலுக்கு தக்கின வீக்கம் என்ற வகையில், எங்களோட அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில். அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு ஒரு கட்டத்தில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவ. அந்த நேரத்தில் சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சியில் நாங்களும் பங்கெடுத்து நாங்கள் 2ஆம் தடவை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தினாங்க. ஆனால் துரவசவசமாக தமிழ் தரப்பில், சம்பந்தன் பிரபாகரன் தரப்பில் அதுக்கு ஆதரவு இல்லாதபடியினால் அது அடிபட்டு போச்சுது. அந்த தீர்வு திட்டம் கனவுலையும் காண முடியாத ஒரு தீர்வு திட்டம். இனி அதை பற்றி நாங்கள் கதைக்கிறதே பொருத்தமானதாக இல்லை. ஆனால் நாங்கள் நீண்ட காலமாக கதைச்சு கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்த பஃபர் என்று சொல்லுவீனம், உருண்டு வார வாகனத்துக்கு கட்ட வைக்கிற மாதிரி தான் அண்டையிலேருந்து நான் அதை சொல்லி வந்தேன். இது இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை பண்டைய பிரபான் உள்ளடங்கலாக சம்பந்தன் அவர்களும் என்ன இது அதில் ஒன்றும் இல்லை, தும்பு தடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொன்னவ. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதுக்கு வந்திருக்கணும். இந்த ஆட்சியாளர்கிட்ட என்ன கேட்கணும்? எல்லாரும் பொதுவாக எல்லாரும் இன்றைக்கு எதிர்த்தாக்களும் இன்றைக்கு அதுக்கு வந்திருக்கணும். பெரும்பான்மையான ஆக்கள் அன்றைக்கு எதிர்த்தவர் இன்றைக்கு அதுக்கு தான் வந்திருக்கணும். அவையில் இந்த ஆட்சியாளர்கிட்ட என்ன கேட்கணும்? அதில் காவாசி தெரிவியலா, அரைவாசி தெரிவியலா, முக்காவாசி தெரிவியலான்னு பின்னால் முன்னால் போய்கொண்டிருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கு எங்களுக்கு இது கையில் கிடைச்சது, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த இல்லை. அப்போ அது தமிழ் தரப்பினர் மேலே உள்ள குறையாகத்தான் நான் பார்க்குறேனே ஒழிய தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மேலே உள்ள குறையாக நான் அதை பார்க்க இல்லை. நீங்கள் இதற்கு முதலிருந்த அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கிறது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சி. ஆனால் நீங்கள் பல வருடங்களாக அமைச்சு பதவிகளிலே இருந்தீர்கள். ஆனால் அந்த காலங்களிலே நீங்கள் அதை ஏன் யாழ் மாவட்டத்திலே அதை கொண்டு வர முயற்சிக்கவில்லை? எனக்கு போதிய அரசியல் பலம் இல்லைத்தான். அதான் நான் சொல்றேன். எனக்கு 9 ஆசனங்கள் இருக்கல. நாங்கள் ஒரு திட்டத்தை முன்வச்ச. நாங்கள் என்ன திட்டம்? சந்திரிகா அம்மையாருடைய ஊடாக ஒரு 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 அற்புதமான தீர்வு திட்டத்தை முன்வச்ச. நாங்கள் அதை தமிழ் தரப்பு அதை நிராகரிச்சிட்டு, சம்பந்தன் பிரபாகரன் அதை நிராகரித்தபடியினால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த ஆக்களும் அதை எதிர்த்தவை. பொதுவாக அவங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியலில் ஆளுங்கட்சி ஒன்றை கொண்டால் எதிர்கட்சி அதை எதிர்க்கிறதும், நாளைக்கு அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக போய் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வரைக்கும் இதான் தொடர்றது. இங்கே என்ன நடந்தேன்றால், தமிழ் தரப்பில் பிரபாகரனும் சம்பந்தனும் அதை எதிர்த்தபடியினால் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிக்கு அது இலகுவாக போயிட்டுது. அப்போ அவையில் அதை எதிர்த்தவை. அப்போ பிள்ளை எங்கே இருக்குது? தென்னிலங்கையில் இல்லை, தமிழ் தரப்புலான் இருக்குது. நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது, இந்த போலீஸ் அதிகாரம் கூட அன்றைக்கு பிரேமதாச ஆட்சியில் எங்களுக்கு அது கிடைச்சது. போலீஸ் அதிகாரம் கூட அன்றைக்கு பிரேமதாச காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கு. போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் தான் இந்த மாகாண சபையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிங்கள தலைவர்கள் தரமாட்டணும் என்று சொல்லி. ஆனால் பிரேமதாச காலத்தில் இதை கொண்டு வரப்பட்டது, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கு. அதில் முதலாவது பக்கத்திலேயே சொல்லப்படுவது என்ன? இது நிறைவேற்றின உடனே ஜனாதிபதி ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன், கெசட்ன்றா வர்த்தமானி ஒன்று வெளியிட்ட. சரியா, அந்த நேரத்தில் பிரபாகரன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறார். பிரபாகரன் இது எனக்கு பிரேமதாசா சொன்ன கதைகள் அன்றைய காலகட்டத்தில். அப்போ என்ன நடந்தது? இப்போ பிரபாகரன் செய்தி என்ன பிரேமதாசாவுக்கு? நாங்கள் உங்களோட கோரிக்கைக்கு இணங்க நாங்கள் இந்திய படைகளை துரத்துறதுக்கு
சேர்ந்து வேலை செய்த நாங்கள் அது வெற்றிகரமாக முடிச்சாச்சுது. இப்போ நாங்கள் உங்களோட காய்ச்சொன்று இருக்கிறோம். காய்ச்ச முடித்த பிறகு அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லையா. அது யாருடைய பிள்ளை பண்டைக்கு அதை இணங்கி இருந்தால் அது இன்னொரு இன்னொரு தடையாத்தான் விளங்குதான் சார். கொண்டு வர வாகனத்தை கட்ட வைக்கிறோமே அது மாதிரி இந்த திட்டம் இது காணி அதிகாரம் அப்போ அன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கலாம். அப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தான் நான் அதை முன் வச்சேன். ஏனென்றால் எங்கட ஆயுத போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு இந்த சகோதர படுகொலைகள் இயக்கங்கள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறைமைகளால் அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற பொன்னான வாய்ப்பு கிடைச்சு அதுலேருந்து முன்னோக்கி போகணுமென்றதான் அன்றைக்கு நான் சொல்லி வந்தேன். அன்றைக்கு பிரபாகரனதை எதிர்த்தது. பிரபாகரன் மேல் இருக்கக்கூடிய அரசியல் பயம் உயிர் பயம் காரணமாக சக தமிழ் கட்சிகள் இல்லை சக தமிழ் கட்சி இயக்க கட்சிகள் எல்லாம் அதை எதிர்த்தது. இன்றைக்கு அவையில் எல்லாரும் அதுக்குத்தான் வந்திருக்கணும். அப்போ தவறுங்க நடந்திருக்குது தமிழருடைய தரப்புலாம் தவறு நடந்திருக்கு. அப்போ அன்றைக்கே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு போயிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காண்டா இன்னைக்கு நாங்கள் இப்போ கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இருந்த காலப்பகுதி நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில தொடக்கம் உங்களுடைய அரசாங்கமும் கூறி வந்தது வெளிவடக்கு மக்களுடைய காணிகளை உடனடியாக தாங்கள் விடுவிப்போம், காலப்போக்கிலே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கதைத்து அதை விடுவிப்பதாக கூறி வந்தீர்கள். உங்களுடைய ஆட்சிகள் மாறி இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் கூடி அப்படித்தான் கூறி வந்தார்கள் தேர்தல் காலங்களிலே. ஆனால் இன்னும் அந்த வெளிவடக்கில் இருக்கிற காணிகள் முழுமையாக கையளிக்கப்படவில்லை. வருகிற திங்கட்கிழமையும் வெளிவடக்கு மக்கள், அதாவது பலாலி மயிலட்டி மக்கள் இணைந்து பாரிய ஒரு அமைதி வழியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கச்சேரிக்கு முன்பாக செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. அந்த வகையிலே இந்த காணிகள் தான் விடுபடுமா அல்லது எங்களுடைய மக்களுக்கு ஒரு சரியான மக்கள் நிரந்தரமான தங்களுடைய சொந்த காணிகளிலே போய் அமர்வதற்கான வழிகள் எப்போது நிலவும்? நீங்கள் இந்த முழுமையாக விடுபட இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்போ கணிசமான அளவு விடுபட்டிருக்கு. என்னுடைய காலகட்டத்தில் அதை நான் செய்து முடிச்சிருக்கிறேன். அடுத்தது கடைசியாக இருந்த ஆட்சியில் அதுகள் சம்பந்தமாக நான் கலந்துரையாடி விடுவிக்கிறதுக்கான ஒரு சூழல் வரையக்கில் தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. அப்போ தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதை செய்யலாமண்டான் இருந்தது. அப்போ தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்தது? அந்த தலைவரும் பெற இல்லை, நான் எதிர்பார்த்த தென்னிலங்கை தலைவரும் பெற இல்லை, இன்னாலையும் பெற முடியே இல்லை. வந்திருந்தால் இப்போ நான் அந்த தலைவர் வர இல்லை, அதால் அந்த திட்டம் அடிபட்டு போச்சு. புதிய அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கத்தில் கூட எனக்கு நாடாளுமன்ற உறுப்புரிமை கிடைச்சிருந்தால் நான் நிச்சயம் நான் அதுக்கான முயற்சி எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறத கட்டாயம் கேட்பினா. இப்போ அந்த கட்சியினுடைய வடக்கில் 6 பேர் இருக்கணும். நானுமே நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் அவைகளுடைய கருத்தை விட என்னுடைய கருத்து அந்த ஆட்சியில் கூட ஈடுபட்டிருக்கும் இதுகள் சம்பந்தமாக. என்ற அவைகள் எதிர்கட்சியில் இருக்கல அப்போ சொல்லிக்கொண்டவ டக்ளஸ் தேவானந்தா கேட்டால் காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ தாங்கள் கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டோம் என்று அவையில் எதிர்கட்சியில் இருக்கல சொன்னவ. அப்போ அந்தளவுக்கு என்னுடைய தேசிய நல்லிணக்கம் சிங்கள மக்கள் மத்தியில், சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் வலுவாக இருக்குது. ஆனால் துரவசமாக என்னுடைய மக்கள் எனக்கு போதுமான அளவு வாக்குகளையும் ஆசனங்களையும் கொடுக்க இல்லை. இப்போ இன்றைக்கு பல பேர் போயிருக்கணும், புதுசாக போயிருக்கணும். அதுகளை எனக்கு கொடுத்திருந்தால் இந்த ஆட்சியில் நான் அதை தீர்த்திருப்பேன்டா நான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு யார் ஆட்சியில் இருக்க வேணுமென்ற பிரச்சனையா இல்லை. எனக்கு மக்கள் அமைச்சராக ஒரு ஆசனத்தோடு ஒரு அமைச்சராக இருந்தோண்டு கூட அமைச்சராக இருந்து மாத்திரம் எல்லாத்தையும் தீர்க்கலாமன்றா இல்லை. நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை முக்கியம். அப்போ அந்த எண்ணிக்கையை நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்த மாதிரி 15-20 ஆசனங்களை நான் எதிர்பார்க்கல. ஒரு 4-5 ஆசனங்களை தான் எதிர்பார்க்குறேன். வடகிழக்கில் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்களை கொடுத்தால் என்னால் இதுகள் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமென்று
நான் நம்புகிறேன். நான் கடந்த காலத்தில் விரலுக்கு தக்கின வீக்கமாக இருந்த அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். இதுவரை எந்த தமிழ் தரப்பும் சாதிக்காததை, செய்ய முடியாததை, செய்ய விரும்பாததை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். அதுக்கு வாழும் சாட்சிகளாக பலர் இருக்கிறோம். நீங்கள் கடற்தொழில் அமைச்சர், நீரியல் துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில இருந்து இந்த இந்தியன் நிலுவைப் படகு பிரச்சனை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. புதிதாக வந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற கடற்தொழில் அமைச்சர்களும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, இப்படியான ஒரு கருத்தை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த இந்திய நிலுவைப் படகாலே எங்களுடைய மக்கள், எங்களுடைய பலம் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான சரியான ஒரு முடிவுகள் எப்போது எட்டப்படும்? அதாவது நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வெளிவிவகார அமைச்சரும், அண்டையன் வெளிவிவகார அமைச்சரும், அண்டைய பிரதமரும் ஒரு கருத்தை சொன்னவ, இந்திய எழுவமடி படகுக்காரருக்கு இடம் கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னவ. அப்போ நான் பொது வழியில் நான் சொன்னேன், கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அவருடைய கருத்து தான் அரசாங்கத்தினுடைய கருத்தை ஒழிய அன்றைக்கு பிரதமராக இருந்தவருடைய கருத்தோ இல்லை அன்றைக்கு வெளிவிவகார அமைச்சராக இருந்தவருடைய கருத்தோ அரசாங்க கருத்து அல்ல. டக்ளஸ் தேவானந்தா தான் அன்றைக்கு இருந்தவர், அவற்ற கருத்து தான் அரசாங்கத்துடைய கருத்தாக இருக்க முடியும் என்று ஒன்றை சொன்னேன். ரெண்டாவது, நான் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை பல தளங்களில் நான் எடுத்தேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கைகளையும், ஒவ்வொரு அமைச்சர்களில் இருக்கைகளையும், கடற்தொழில் அமைச்சராக இருக்கைக்கும் என்ன செய்தது, இந்திய மத்திய அரசாங்கத்தோட கதைக்க முற்பட்டது. அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள், தாங்களில் மாத்திரமல்ல, நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கதைக்க வேணும். அதே நேரத்தில் நான் பல தடவைகள் அந்த எழுவமடி படகு கடற்தொழில் சங்கங்களோட தொலைபேசியிலையும் நேர இங்கே அழைப்பிச்சோம், ஜூமுக்கு சொல்றது மெய்யொலி கூடாகவும் கச்சதீவுக்கு இதுக்கண்டு போய் 2-3 தடவை கச்சதீவுக்கு போய் அங்கேயும் அவர்களை வரவழைச்சு எங்கடாக்களையும் கொண்டு போய் எல்லாம் கதைச்சது. அதே நேரத்தில் நடவடிக்கை எண்ணெய்களை கைது செய்து படகுகளை அரசுடைமை ஆக்கினது, அதுகளை வித்தந்த அந்த பாதிப்பை ஈடு செய்யறதுக்காண்டி எங்கட கடற்தொழிலாளர்கள் கொடுக்க முற்பட்டது. அதை விட இந்த படகுகளை கொண்டே நடுக்கடலில் தாக்குறதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், ஒன்று இவள் அந்த வளங்களை சுரண்டி கொண்டு போனபடியினால் அங்கே அந்த உற்பத்தியாகிற நிலைமை அங்கே இல்லை. உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், அப்போ இந்த படகுகள் அதுக்குள்ள கொண்டே கவிட்டு விட்டால் ஒரு 6 மாதம் 9 மாதத்தில் அதுக்குள்ள வருமன்றது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அந்த பெரிய படகுகளை அங்கே தாட்டால் இவள் விலை போடைக்குள்ள விலை அதுக்குள்ள சிக்கப்படும். அப்போ அதாலேயும் வரமாட்டினம்ன்றது. மூன்றாவது விலகியந்த படகுகளை கொண்டே கைது செய்து அரசோடமையாக்கி தாக்கல அவையில் இனிமேல் இங்கே வரமாட்டினம் என்ற ஒரு இதுவும் இருந்தது. அதே நேரத்தில் அப்போ இங்கே எங்கள் நாட்கள் எல்லாரும் சில பேர் அரசியல் காரணங்களுக்காண்டி அதை எதிர்த்தவ. இந்த அவையில கைது செய்கிறது, அந்த படகுகளை விற்கிறது அல்லது இந்த தாக்குறது, நான் கடுமையாக அதில் நிற்கிறேன் என்று சொல்லி. அப்போ எனக்கு என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள்லாம் எனக்கு முன்னுரிமை. அப்போ நான் இங்கே ஒன்ற கடற்தொழிலாளர்கள் மத்தியில் ஒன்றை கதைக்கிறதும் அங்கே போய் இந்திய தரப்பில் வேற ஒன்றை கதைக்கிற அரசியல் எனக்கு ஒத்து வராது. இங்கே கதைக்கிறான் அங்கே, அங்கே கதைக்கிறான் இங்கே. இதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கதைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தன. ஆனால் சரியாக வேறு ஆட்சியில் இருக்க மட்டும் சரியாக கடைசி நேரம் மட்டும் சரியாக வரையில். அப்புறம் இங்கே தேர்தல் வந்துட்டு, அங்கேயும் தேர்தல் வந்துட்டுது. அப்போ இந்த நேரத்தில் ஆட்சி மாறின பிறகு ஸ்டாலின், அங்கത്തെ முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு வருஷமும் அயலக தமிழர்கள் தமிழர்கள் மாநாடு ஒன்று வைக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர்
வடமாகாணத்தை சேர்ந்த மக்கள் பிரதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விட்டவர். இவர் அங்கே போய் அதை கதைச்சிருக்கலாம். நான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் சில வேளை எனக்கும் அழைப்பு விடுத்திருக்கலாம். அல்லது நான் ஒரு தீவிரவாதி என்ற இதில் என்றதுக்காண்டி அழைப்பு விடாமலும் இருக்கலாம். ஆனால் நான் இப்போ நாடாளுமன்றத்தில் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய களத்தொழில் அமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே போனவர். அவை ஸ்டாலினோட கதைச்சிருக்கலாம். அங்கே ஒரு பத்திரிகையாளர் மகனாட்டை வச்சு சொல்லியிருக்கலாம், இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த அடுத்த நாள் ஸ்டாலினோட கதைக்க போகிறோம் என்றதை வெளிப்படுத்தி இருக்கலாம். அதை கூட செய்யலை. இவர் ஸ்டாலினோட சேர்ந்திருந்து புகைப்படம் எடுக்கிறது தான் முயற்சி பண்ணவே ஒழிய எங்கட மக்களுடைய பிரச்சனைக்கு ஆர்வம் காட்டல. நான் போயிருந்தால் செய்திருப்பேன். இருந்தாலும் நான் இப்போ 30 வருஷமாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிச்சேன். இந்த முறை இல்லை. அப்போ நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கல எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களும், அதாவது மலர்களை குதிரையில் ரெண்டும் பார்க்கலாம், கீழே இறங்கி ரெண்டும் பார்க்கலாம். வித்தியாசங்கள் இருக்கும், விளங்குதா? எனக்கு இந்த இடைவெளி நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு. இது குதிரையிலிருந்து பார்த்த இதுகளும் இருக்குது, தரையிலிருந்து பார்க்குற அனுபவங்களும் இருக்கு. வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செயலூக்கம் உள்ளதாக அல்லது இன்னும் கூடின வீரியத்தோட என்னால் செயல்பட முடியுமென்று நம்புகிறேன். அந்த சந்தர்ப்பத்துக்காண்டி நான் எதிர்பார்த்துருக்கிறேன். இப்போ நான் இப்போ கிட்டடியில் வடமராட்சியில் மருதங்கனி பகுதிக்கு போனான். கிட்டடியில் 4 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போன சம்பந்தமாக கதைக்க போன இடத்துல வந்த மக்கள் சொல்லிச்சினம், நீங்கள் இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ற ஒரு கருத்தை அங்கே பரவலாக சொல்லிச்சினோம். அது உண்மைதான். அவர் சொன்னதில் எந்த மிகப்படுத்தலும் இல்லை, உண்மைதான். ஆனபடினால் வருங்காலத்தில் இன்னும் வீரியமாக செயல்பட வேணும், செயல்படலாம் என்ற நம்பிக்கையோட அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி இது சம்பந்தமாக, இந்திய இழுவ மடிப்படகுகளுக்கு எதிராக நீங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் உங்களை இந்தியாவுக்கு எதிரானதாக வெளிப்படுத்துகிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? அது என்னென்றால், இந்த தமிழ் தரப்புகள் இருக்கணும் தானே, அவர் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காண்டி அங்கே போய் சொல்றது இவர்தான் இதில் தீவிரமாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் போய் அங்கே போய் சொல்றது விளங்குதுதான். இப்போ அங்கால இருக்கிறார்களுக்கு இங்கால இங்கே அதில் சுரண்ட வேணுமென்றதில் தீவிரமாக இருக்கிறான். ஆனால் எனக்கு என்னுடைய மக்கள், என்னுடைய நாடு தானே முக்கியம். நான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஆனபடியினால் நான் அதில் இன்னும் தெளிவாக உறுதியாக இருக்கிறேன். மற்ற இன்னொன்று சொல்லி என்ன சீனாக்காரரை இங்கே கொண்டு விடுறேன். ஒரு சீனாக்காரனை காட்டட்டும் பார்ப்பேன் நான் கொண்டு விட்டேன். ஒரு ஆளை இந்த கடல் அட்டை பண்ணியலையெல்லாம் ஏன் கொடுத்தது? கடல் அட்டைன்றது ஒரு ஒரு பிளாக் கோல்டு, கருத்த தங்கம் மாதிரி. நான் இந்த மாவட்டத்துக்கு புறம்பாக 6 ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு சொல்லட்டும் பார்ப்போம். தென்னிலங்கையிலேருந்து எவ்வளவு அழுத்தங்கள் எல்லாம் வந்தது. எங்கட மக்களுக்கு தான் போகணுமென்றதான் நான் அதை செய்தேன். சீனாக்காரனுக்கு எப்போ கொடுத்தேன்னு சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியில் இருக்கல அரியாலையில் ஒரு இடம் கொடுத்தவன். அப்புறம் என்னுடைய காலகட்டத்தில் மூட்டை முடிச்சோட நான் அவரை அனுப்பி போட்டேன். எங்கட மக்கள்லாம் எனக்கு முக்கியம். ஏனென்றால் இப்போ தென்னிலங்கை ஆக்களுக்கு கொடுத்தால் என்ன நடக்குமென்றால் அந்த வருவாய் தென்னிலங்கைக்கு தான் போகும். ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு கொடுத்தா தான் அந்த வருவாய் இதுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரம், எங்களோட மக்களுடைய அபிவிருத்தி இதுகளெல்லாம் அதுக்குள்ளான அது வரும். ஆனபடியாகத்தான் நான் என்னுடைய ஒரு தத்துணிவில் நான் எங்களோட மக்களுக்கு தான் அதை கொடுத்தேன். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு, சீனாக்காரனுக்கோ வெளிநாட்டுக்கு கொடுத்தேன். அப்போ அங்கே போய் சொல்கிறது, கோல் மூட்டுறது, அங்கே முந்தி இப்படித்தான் இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும் ரோக்காரன் இருக்கிறான் தானே, எல்லா இயக்கங்களும் போய் ரோக்காரனோ போலீஸ்காரன் மாதிரி புலிவை சொல்லும் இபிஆல தங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன், இபிஆல போய் சொல்லும் புலி தங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன். அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் அவையில் அதை பயன்படுத்தினேன். நான் அதுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு ஆள். நான்
எனக்கும் இந்த இபிஆர்எஃப்குள்ள வந்த முரண்பாட்டுக்குள்ள இதுவும் ஒன்று. இது நான் இயக்கங்களுக்கு இடையில ஒரு பொது இணக்கப்பாடு, ஒரு பொது வேலை திட்டம் செய்ய வேண்டுமென்றான் என்னுடைய நிலப்பாடாக இருந்தது. அதில் நான் மாற இல்லை. நாங்கள் முதல் எல்லாரும் சேர்ந்து நாட்டிய மக்களையும் விடுவிப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்கள் எங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம். இதான் எனக்கு கிட்டனோடையும் தெளிவனோடையும் இருந்த இணக்கப்பாடு. அப்போ அவையில் சொன்னவ என்ன போய் நான் இந்தியாவுக்கு போகிறவுடைய பிரபாகரனோடையும் கதைங்க அண்டு எனக்கு சொன்னவன். பிரபாகரன் பேச்சுவார்த்தைக்கு போனால் அல்ல தனிநாட்டை கையை விட்டால் நாங்கள் இயக்கத்தை கலைப்போம், எல்லாம் பிரபாகரன் இங்கே வர விட மாட்டோம் அவையில் எனக்கு சொன்னது.